முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवतोऽखिलां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. இன்னைக்கு சுகரகசிய உபனிஷத்தில் 20வது மந்திரத்தில் 3வது பாட்டு பார்க்கலாம். நேற்று 2 பார்த்துருந்தோம். இது என்ன சொல்லுதுன்னா, வாக்கியத்தை வார்த்தையாக பிரித்து அதை 6ஆக பிரித்து அதுக்கு ரிஷி, சந்தம், தேவதா, பீஜம், சக்தி, கீலகம், அப்புறம் எதுக்காக இந்த ஜபம் பண்ணுறோம், மம பரமஹம்ச பிரீத்தியர்த்தம் மகா வாக்கிய ஜபே. ஒரு ஜபத்தை விநியோகம் பண்ணும்போது, ஜபத்தை ஜபிக்க ஆரம்பிக்கும்போது இது 6 விதமாக என்ன, இதெல்லாம் என்னன்னா ஒரு கட்டுப்பாடு. ஜபத்தை ஒரே ஒரு முறை தான் சொல்ல போகிறீங்க. ஜபம் ஆரம்பிக்கும் போது ஒரு வாட்டி சொல்லுவாங்க. இது நமக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஜபயோகத்தில் போல ஜபம் நமக்கு ஒரே ஜபம் ஓங்காரம் தான். அதிலே எல்லாம் அடங்குது. ஓங்காரத்துக்கு வரக்கூடிய அறிவு இல்லாதவங்க அடிப்படையில் இருக்கும்போது இப்படி தான் படிப்படியாக வருவாங்க. வேதம் கடந்தாச்சு, வேதாந்தம் வந்தாச்சுன்னா வேதம் அவசியம் இல்லாமல் போகுது. எப்பயுமே அங்கே தாட்சண்யமே பார்க்காது, ஞானம்தான் பேசும். நான் இவ்வளோ நாளாக இருந்தேன், அவ்வளோ நாளாக இருந்தேன், அதை பண்ணேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் அங்கே அறிவு யார் இருக்கோ அவங்க மேலே வரலாம், அவ்வளோதான். அப்படி சொல்லும்போது இந்த வாக்கியங்களை பிரிக்குது. இப்போது வேதம் நிதித்தியாசனம்னா என்னன்னு சொல்லுது, மனனம்னா என்னன்னு தெரியுதா? மனம்னா என்ன, மனனம்னா என்ன? ஒரு வார்த்தை செயல்படும் அறிவு அனுபவமாக மாற்றுது. செயல்படும் அறிவுக்கு வந்த பிற்பாடு இந்த வார்த்தைக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நீங்கள் மற்றவங்க சொல்லுவீங்க. அவன் அப்படியே அதை ஃபாலோ பண்ணான்னா அவன் யதார்த்தமாக மேலே வந்துடலாம். அவன் அதனுடைய அர்த்தம் புரியல, மனனம் பண்ணலைன்னா அவன் மேலே வர முடியாது. இது நான் அங்கே எனக்கு உடம்பு சரியில்லை, அன்றைக்கி எங்கள் ஊரில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, மழை பெஞ்சுது, அந்த மாதிரி நொண்டிச்சாக்கெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. மனனம் பண்ணால் அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னு அது உன்னுடைய உயிரோட உயிராக கலக்கிறது. அது திரும்ப இது ஞானம் நிஷ்டையாகிற வரைக்கும் ஞானம் ஏறும் இறங்கும். இறங்காது, ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மறதியாக இருக்கலாம், இப்படிலாம் இருக்குது. நிஷ்டையில் இருக்கும்போது மறக்காது, எதுவுமே மறக்காது. ஏன்னா அது உயிரோட உயிராக கலந்துடுது. மனனம்ங்கிறது மனதில் ஃபில்டர் பண்ணி புத்திக்கு அனுப்புறது. புத்தி தான் என்ன பண்ணுது, உயிரோட கலக்குது. அதுதான் சித்தம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இந்த உயிரிலேருந்து வெளிவரக்கூடிய அவித்யாவும் சைத்தன்யம் தானே பிராணன். பிராணன் செயல் சக்தி. அது உற்பத்தி பண்ணக்கூடிய முதல்ல புத்தியை உற்பத்தி பண்ணுதில் அது ஞான சக்தி. அதை வச்சு மனதை பயன்படுத்துதில் அது இச்சா சக்தி. இந்த 3 சக்தியும் தான் மாயா. இப்போ மனிதர்கள், ஜீவராசிகள், ஜகத்து எல்லாம் மாயா தான். ஏன் மாயான்னு சொல்கிறோம்னா, மாயாவுடைய அணுக்களால் தோண்டப்பட்டது. பிராணன் சொன்னால் மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம், மாயைன்னு சொல்லலாம், மாயோன்னு சொல்லலாம், பிராணன்னு சொல்லலாம், ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லலாம், பிரஜாபதின்னு சொல்லலாம். எதெல்லாம் தோற்றத்துக்கு வருதோ அது எல்லாம் என்னது, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். பிராணசக்தி தான் வாயுவாக மாறுது, வாத்தமாக மாறுது, பிராணனாக மாறுது, எல்லாமா மாறுது இந்த வாயு சக்தி தான். பிராணசக்தி தான். பிராணசக்தினா உயிர் சக்தி. எல்லாத்துக்கும் பிராணன். அசையாதது அசைய வைக்குதுன்னா அது பிராணன். ஓங்காரம் ஜபிக்கிறதுக்கு பிராணன் இல்லைன்னா ஓங்காரம் ஜபிக்க முடியாது. நாமளும் உச்சரித்தா தானே ஓங்காரம். உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அதில் காற்று வேலை செய்யுது. அப்போ
அப்போ முதல்ல பிறக்கிறது பிராணன். பிராணனுடைய துகள் தான் ஆகாசம். பிராணனுடைய துகள் அதாவது அணுக்கள் தான் காற்று. பிராணனுடைய அணுக்கள் தான் அக்னி. பிராணனுடைய அணுக்கள் தான் நீர். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஆகாயம் மட்டும்தான் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதுவும் கிளியர் ஆகிடுச்சு. எல்லாமே பிராணன் தான். இப்போ நீங்கள் இந்த உயிர் அவித்யா ரெண்டும் சேர்ந்தா பிராணன். அதுதான் முதல்ல பிறக்குது. பிரதமஜா முதல்ல பிறந்தது அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் தான் புத்தியாக மாறுது, மனமாக மாறுது, செயலாக மாறுது. அப்புறம் புலன்கள் இருக்குல்ல, எல்லா புலன்களும் கரெக்டாக வேலை செய்யணும்னா பிராணசக்தி அங்கங்கே பாயணும். ஆச்சா, பிராணசக்தி அங்கங்கே பாய்ஞ்சா புலன்கள் வேலை செய்யும். அப்போ புலன்கள் வேலை செஞ்சால் தான் பொறிகள் வேலை செய்யும். பொறிகள் வேலை செஞ்சால் தான் புறத்தில் காட்சியோ கேட்குறதோ பார்க்குறதோ பேசுகிறதோ. அதில் 3 சூக்ஷ்மமாக இருக்குது, 2 ஸ்தூலமாக இருக்குது. இப்போ தொடர்ந்து இந்த பிராணசக்தியை கொடுக்கறது எதுன்னு சொன்னால் நம்ம அன்னமும் ஜலமும். அன்னம் அன்னம் சாப்பிட்றதுனாலையும் ஜலம் குடிக்கிறதுனாலையும் அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் ஜட்ராக்னி இருக்கு இல்லையா, ஜட்ராக்னி நாபியில் இருக்குது. நாபி தான் நடு. நாபி தான் உடம்புக்கு நடு. உடம்பு ஹிருதயத்து நடுன்னு சொன்னால் ஹிருதயம், வார்த்தை ஹிருதயம். ஆனால் உடம்புக்கு நடுப்பகுதி நாபி தான். மேலே 8 ஜான்கள், 4 ஜானில் நாபி வந்துடும். அடுத்த 4 ஜானில் சகசிரம் வரும். புரியுதா? அப்படி பார்த்தா நாபியில் தான் ஜட்ராக்னி இருக்குது. ஜட்ராக்னி 2 வாயு சேர்ந்த ஹைட்ரஜன் ஹீலியம் தானே நெருப்பு. சூரியனுக்குள்ளே தானே இருக்குது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்த்தா தானே அப்போ நீங்கள் அணுக்கள் எல்லாம் வெவ்வேறு விதமாக எனர்ஜியாக இருக்கிற அணுக்கள் வெவ்வேறு விதமாக சேரும்போது அது மேட்டராக மாறுது. ஸோ அணுக்கள் தான் மேட்டர். ஸோ பிராணன் தான் பஞ்சபூதங்கள். இப்போ இந்த பிராணசக்தி உங்களுக்கு வெளியில் நல்லா பிரகாசமாக இருக்கணும், எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யணும்னா இந்த வாட்டரும் உணவும் அதில் வாட்டராக இருக்கக்கூடியது நேரடியாக பிராணனாகவும், அன்னமாக இருக்கிறது சூக்ஷ்மமான பிராணனாகவும், அது 7 தாதுக்களாகவும் இந்த இடத்துல புரிஞ்சுங்க. ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா பிரம்மங்கிறத எளிமையாக பிடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் சாஸ்வதமான தத்துவங்கள், ரொம்ப சயின்ஸ் நிறைஞ்சு இருக்குதுக்குள்ளே. இப்போ நம்ம முக்கிய பிராணன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஹிருதயத்தில் இருக்கிறது, அது பேர் வாமனன்னு பேர். அது கட்டை வரல், அது கட்டையாக இருக்குங்க தான் அது குள்ளமாக இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அது வடிவமைப்பாக தான். வாமன அவதாரம் கட்டையாக இருக்கும், குள்ளமாக இருக்கும். குள்ளமாக இருக்கிறவங்க கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்த்திங்கன்னா அந்த வாமனன் தான் யார்? பெருமாள், ஹிரண்ய கர்ப்பன், வாயு. அது முக்கிய பிராணன். அதை சுற்றி நடுவில் சமானனாக இருக்குது. நடுப்பகுதியில் இருக்குது. இப்போ ஹிருதயத்தை எடுத்துக்கிட்டால் நடுப்பகுதியில் சமானனாக இருக்குது. மேலே போகிறது பிராணன், கீழே போகிறது அப்பானன். 4ஆச்சா? உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கிறது வியானன். ஒன்றே உயிருக்கு போகும்னு சொன்னோம் இல்லையா, சகசிராரத்துக்கு சிவஜலத்துக்கு 1 போகும், உங்களை அழைச்சிட்டு போகும், அது உதானன். அப்போ 1 தான் 5ஆக பிரிஞ்சு 50ஆக பிரிஞ்சு 500ஆக பிரிஞ்சு உலகமாக நிற்குது. எல்லாத்துக்கும் ஆதாரம் மாயை தான் பிராணன். புரியுதா? நேற்று கொஞ்சம் சூக்ஷ்மம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் சூக்ஷ்மம் சொல்லியிருக்கேன். பின்னாடி வரக்கூடிய மந்திரங்களை இதை கனெக்ட் பண்ணுவேன். அப்போ போய் சொன்னால் அந்த கிளாஸ் போயிடும். அதனால் இப்போ கொஞ்சம் சொல்லிவிட்டு அதோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ 1 பிராணசக்தி கொடுக்குது, 1 சப்த தாதுக்களை உருவாக்குது. சப்த தாதுக்கள்ங்கிறது என்ன? தோல், மாமிசம், ரத்தம், எலும்பு, மஜ்ஜை, கொழுப்பு, வீரியம்.
எழுத்தாள். இது ஒரு மைண்டில் வச்சுங்க. இப்போ நம்ம இந்த இதில் அங்கன்யாசம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த இடத்துல நம்ம மந்திரத்தோட விரலை வச்சு தொடுறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தியானது ஆக்டிவேட் ஆகிடும். ஆதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும். 7 ஆதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். எல்லாருக்கும் பொதுவாக இயங்குறது, மிருகத்துக்கு இயங்குகிற மூலாக்னியும், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் தான் 3 சக்கரம் தான் எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஹிருதயத்துக்கு பழைய பேருக்கு இல்லை, அப்புறம் பூர்வமத்திலாம் சான்ஸே இல்லை. அப்போ மனுஷனாகவே வாழ ரொம்ப கம்மியாக தான் வாழலாம். தான தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருந்தால் தான் மனுஷன்னு அர்த்தம். அது ஹிருதயத்துக்கு வந்த பிற்பாடு மனம் வந்து தான தர்மம் பண்ணுதா? தான தர்மம் பண்ணுறதுனால ஹிருதயத்துக்கு வருதான்னா, தான தர்மம் பண்ணுறதுனால தான் ஹிருதயத்துக்கு வருது. புரியுதா? ஒன்றுக்கு ஒரு காரணம், ஒரு காரியம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ காரணமாக இன்னொரு முக்கியமான விஷயம் தெளிவுபடுத்துகிறேன். இது ஏன்னா மனநம் இல்லையா, அதனால் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நம்ம எப்படி ஒரு உயிரானது பெட்ரூமில் இருக்கும்போது அது வந்து துரியனாக இருக்குது, அங்கேருந்து ஹாலுக்கு வரும்போது அது வந்து பிராக்யனாக இருக்குது, அங்கேருந்து அது நடைக்கு வரும்போது அது வந்து தைஜசனாக இருக்குது, அது வாசலுக்கு வரும்போது வெளியில் வரும்போது விஸ்வனாக இருக்குது. ஒரே சைத்தன்யம்தான் 3 பேரை வாங்குது. 4 நிலையில் இருக்குது, 3 பேரை வாங்குது. அதே மாதிரி தான் பிரம்மம் ஒரு இடத்துல காரண உடம்பில் இருக்கும்போது ஈசனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த கிளாஸ்லேருந்து இனிமேல் சந்தேகமே வரக்கூடாது. பிரம்மமாக இருக்கிறவன் ஈசனாக மாறுறான். 3வது உடம்பில் வரும்போது ஈசனாக மாறுறான். 2வதுக்கு வரும்போது விஷ்ணுவாக மாறுறான். ஒரே ஆள் தான். வெளியில் வரும்போது பிரம்மாவாக இருக்கிறான். ஒரே ஆள் தான். நம்ம என்ன சின்ன கிளாஸில் எலிமெண்ட்ரியில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் காக்குறாரு, ஒருத்தவங்க வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறோம்ல. ஒரே ஆள் தான் 3ஆக இருக்கிறாங்கிறத சொல்லலை யாரும் இங்கே. அதனால தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் பெருமாள் பக்தர்கள் ஏதாவது சத்சங்கம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பெருமாள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபுராணம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சிவன் தான் எல்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் எது ஆதாரம்னு சொன்னால், இது உங்கள் கருத்தை ஏற்றி விட்டு சண்டையை வளர்த்து விட்றது. ஒரு ஆள் தான் பிரம்மாவாக இருக்கான், விஷ்ணுவாக இருக்கான், ஈசனாக இருக்கான், பிரம்மமாக இருக்கிறான். நம்ம வேதாந்தி நேராக அந்த ஒரிஜினலை பிடிக்கிறோம், ஆதியை பிடிக்கிறோம். எது உண்மையோ எது சத்தியமோ அதை பிடிக்கிறோம். இதெல்லாம் 3மே மித்தியா. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒரே ஆள் தான் அங்கே அதுவாகும். எப்படி ஒரு ஒரு பெட்ரூமில் இருக்கும்போது ஒரு தாய்க்கு மகனாக இருக்கான், அவன் ஹாலுக்கு வரும்போது ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறான். அவன் ரோட்டுக்கு வரும்போது ஒரு குடிமகனாக இருக்கான். ஆஃபீஸில் போகும்போது ஒரு ஆஃபீஸராக இருக்கான். மார்க்கெட் போகும்போது ஒரு கஸ்டமராக இருக்கான். ஒரே ஆள் தானே, வெவ்வேறு ஆள் இல்லை, ஒரே ஆள் தான். இந்த அறிவு இருக்கணும். அரியும் சிவனும் ஒன்று தானே நீங்கள் ஒன்று சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. மற்றவன் தான் அரியும் சிவனும் ஒன்று சொல்லிட்டு கிடக்கணும். சேர்க்குற நோக்கத்தோடு சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஈசன் தான் ஹரியாக இருக்கான், ஹரி தான் பிரம்மவா. இதுதான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா சொல்கிறது? புரியுதா இல்லையா? இப்போ ரிவர்ஸில் போனால் ஈசனையும் நம்ம கடக்கிறோம். எங்கே போகிறோம்? பிரம்மங்கிற சொரூபத்துக்கு போகிறோம். அப்போ பிரம்மன்னு சொல்ல முடியல. பிரம்மம்னா ஒருத்தவனுக்கும் தெரியாது. ஆனால் இவங்க பேசும்போது 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய தெய்வம் தான் நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்கிள் போட்டுடுறாங்க, ஒரு வட்டத்தை போடுறாங்க. அதனால் குழப்பம் வருது. உபநிஷத்து யார் அது மாதிரி சொன்னாலும் ஏதாவது மந்திரம் இருக்கா கேளுங்க, இருக்காது. நம்மள்கிட்ட மந்திரம் இருக்குது. நமக்கு பெரிய பிரமாணம் என்ன, சொந்த கருத்துலாம் ஒரு அணுவளவு கூட பேச மாட்டோம். ஏன்? மெய்ப்பொருள் தேடி போகிறோம், பொய் பேசணும் என்ன வேண்டியிருக்கு? நம்ம பேசுகிறது மெய்ப்பொருள் சத்தியம், அது என்றைக்கும் நிலைக்கும்.
புரியுதா? இந்த சண்டை இருக்காது. இந்த பிரம்மங்கிற வார்த்தையில் சண்டை இருக்காது. ஈசனுக்கும் இந்துக்கும் பிரம்மன் தான், இஸ்லாமியர்களுக்கும் பிரம்மன் தான், கிறிஸ்துவர்களுக்கும் பிரம்மங்கிற வார்த்தை காமன். கடவுள்னு வச்சுங்க, காடுன்னு வச்சா 3 பேருக்கும் காடு தானே. நீ பேர் வச்சா தானே அங்கே சர்க்கிள் போடுற, மற்றவங்கள பிரித்து பார்க்குற, பேதத்தை உருவாக்குற. புரியுதா வித்தியாசம்? நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய குழந்த சிறப்புன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு குழந்தைய தாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? இந்த கம்பேர் பண்ணி தான் நாசமாக போகிறோம். ஒரிஜினாலிட்டி என்ன? பிரம்மன் தான் ஈசனாக இருக்கு. அது அவ்யக்தம்னு பேர். அவ்யக்தம்னா தேசம், காலம், வஸ்து. நல்லா புரிஞ்சுக்க. இதெல்லாம் சொல்லாத வார்த்தைகள். இப்போ தான் சொல்கிறேன், வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த நிலையில் அது சொல்லணும். தேசம், இடம், வஸ்து, பொருள், காலம், இதுதான் உலகம். இது வெளிப்படாமல் இருந்தால் அது காரணம். அதான் ஈசன். அவனை சுற்றி மாயை இருக்குது, அதான் அவித்யா. ஈசனும் மாயையும் சேர்ந்தா இந்த பிராணன் சொல்ல மகாவிஷ்ணு பிறகுறாரு. முறைப்படி உபநிஷத்துப்படி தத்துவப்படி பார்த்தா இதுதான் சித்தம், இதுதான் சத்தியம். அப்போ இந்த மகாவிஷ்ணு தான் பிரம்மா பிறகுறாரு. அது எல்லாருக்கும் காமிக்கிறாங்க, இதை காமிக்கிறது இல்லை. அவர் தோன்றாமல் இருக்கிறார் இல்லையா, காரணஸ்வரூப இருக்கிறதுல இருக்கார் இல்லையா, விதையாக இருக்கிறார் இல்லையா, அப்போ அவர் ஈசன். அவர் செடியாக முளைக்கும் போது அவர் மகாவிஷ்ணு. அவர் பழமாக காய்ச்சி இன்னொரு விதையிலேருந்து இன்னொரு செடி முளைக்குதில்ல, அதுதான் பிரம்மா. இது புரியுதா? குழப்பம் இருக்கக்கூடாது. புரியுதா? வேதம் சொல்கிறது சொந்த கருத்துலாம் கிடையாது. அது புரியுதில்ல? இந்த மைண்ட் செட் வச்சுங்க. இப்போ என்னதுன்னு கேட்டால், எப்போ கேட்டாலும் சொல்லணும். ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு நீ சொல்ல வேண்டாம். சிவன் தான் ஹரியாக இருக்கார். அப்படி பார்த்தா ஆர்ஜுன் சிவன் ஆகிறார். அவருக்கு ஆர்ஜுன் பிரம்மமாக இருக்குது. முதல் தோற்றம் என்னது? பிரம்மம் ப்ளஸ் மாயா, ஈசன் தான் வேதம் சொல்லுது. அவங்க என்னென்னா வெறும் ருத்ரனை பிடிச்சி வச்சுக்குவாங்க. ருத்ரன் ஒரு தேவதா, 11 பேரில் ஒருத்தவர். சூரியன் ஒரு தேவதா, 12 பேரில் ஒருத்தர். ஈசன் முதல்ல தோன்றியவர் ஈசன் தான். யாருக்கு தெரியும்? உள்ளே போக போக சூக்ஷ்மம் இல்லையா? உள்ளே பிறக்காதவர் அவர். அவ்யாக்கிருத்தம்னு சொல்கிறேன் இல்லையா? பிறக்காதவர், பீஜமாக இருப்பார். ஓம் பூஹு புவக சுவக என்னது? அவ்யாக்கிருத்தம் மந்திரமாக இருக்குது. அப்புறம் விதையாக மாறும், அப்புறம் செடியாக முளைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள். உங்களை யாரும் அசைக்கக்கூடாது, உங்களை குழப்பக்கூடாது. ஏன்னா நம்ம பயணம் செய்ய நிறைய பேர் குழப்புவாங்க. ஆதாரம் நமக்கு உபனிஷத். ஆச்சா? இப்போ மந்திரங்களை பிரித்து பேசணும்னு சொன்னிச்சா, என்ன மந்திரம் எடுக்குது, என்ன வாக்கியங்களை சொல்லுது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். சத்தியமாக இருக்குது. சத்தியம்னா என்னது? இருப்பாக இருக்குது, என்றைக்கும் இருக்கும், அழியாதது. அதை நம்ம அன்பு வடிவம்னு சொல்கிறோம். ஏன்? சத்துனா நல்லது எல்லாருக்கிட்டையும் நல்லது ஒன்று செய்யுதுன்னா அது யார்? அதுதான் அன்பு. அன்பு வண்டி தான் எல்லாருக்கும், எல்லார் மேலேயும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற வார்த்தை வரும். வேறு எந்த வார்த்தைக்கும் இந்த ஈக்குவல் அர்த்தம் சொல்ல முடியாது. அன்புக்கு ஈக்குவலாக இன்னொரு வார்த்தையை சொல்லவே முடியாது. அன்புக்கு ஈக்குவலாக இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா அது கடவுள். அன்பே சிவம்னு சொன்னான், சாரமாக சொன்னான். எப்படி ஓம் நமோ நாராயணாயன்னு எல்லா வைணவ கோயில்கள்லையும் எழுதுங்கன்னு ராமானுஜர் பண்ணாரோ, 120 வருஷங்க வச்சு செஞ்சுருக்காரு. இந்தியா ஃபுல்லாக அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு, ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நிறைய கருத்துக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்ஸ்அப்பு, இந்த நவீன டெக்னாலஜி எல்லாம் பெரிய வரம். நம்ம இந்த கல்ச்சரை பரப்பணும்னு நினச்சா சொல்கிறேன். ஒரே ஒரு மந்திரத்துக்கு 18 முறை போகணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் இப்போ எளிதாக கிடைக்குதே. அறிவு இருந்தால் பிடிச்சிக்கணும். இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுது என்னதுன்னா, அவன் மனநம் பண்ணாமலே அவன் மேலே வருவான். இளங்கோலாம் அதுக்கு ஒரு மாடல். சொன்னால் டக்குன்னு பிடிச்சிக்கிற. ரங்கா சார் ஒரு மாடல். சொன்ன வார்த்தையை என்ன ஒரு ஃபீலுன்னா, லைஃப்பை விட்டுட்டோம், வீடு கடை இப்படியே இருந்துட்டோம், நம்ம சாப்பாடு போகம் தூக்கம் அந்த 3 ஆதாரத்தில் இருந்துருக்கோம், மேலே வரணுங்கிற ஒரு தேடல் இருந்துச்சு. அதனால் சொல்லும் போது டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு
மேலே வராங்க. பாக்கி பேர் கொஞ்சம் சுலவாக இருக்கு. நந்தினி சொல்ல வேண்டாம், அது அட்வான்ஸ் லெவல் தான் அது. இந்த இப்போ சுந்தரகிருஷ்ணன், கார்த்திக்கு இவங்கெல்லாம் நல்ல உத்தமாதிகாரி லிஸ்ட்டில் இருக்காங்க. அதனால் சத்தியம் ஞானம், சத்தியமாக இருக்கார், அன்பாக இருக்கார், ஞானமாக இருக்கார், அறிவாக இருக்கார், உணர்வாக இருக்கார். அறிவாக இருக்கார், உணர்வாக இருக்கார். அனந்தம், லிமிட்டடாக அன்லிமிட்டடாக இருக்கார், விஸ்வரூபமாக இருக்கார். எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரம் போகலாம். இதெல்லாம் பிரம்மத்தினுடைய ஒரு சின்ன ஒரு வர்ணனை அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் இருக்குது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று அங்குஷ்டாபியாம் நமக. அங்குஷ்டாபியம்னா இந்த கட்டை விரலையும் சுட்டு விரலையும் கீழேருந்து இப்படி ஒரு மேலே நுனியை நோக்கி போகணும். இப்படி செய்கிறோம்ல, கீழேருந்து அடியிலேருந்து மேலே நுனி நோக்கும், அப்படியே ஒரு ஸ்க்ராட்ச். அங்குஷ்டாபியாம் நமக. அப்புறம் நித்யானந்தம் பிரம்மா, இது ஒரு மகா வாக்கியம். நித்யானந்தம் பிரம்மம், டெய்லி உனக்கு நிரந்தரமான ஆனந்தம் இருக்கு, எப்பயுமே ஆனந்தமாக இருக்க, சதாசிவ நிலைன்னு பேர். இப்படிலாம் இருக்காதுன்னா இருக்கே. நம்ம வாழ்க்கையில் துக்கப்பட்டு துயரப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு இப்போ தான் கதவே திறந்துருக்காங்க. இப்பயாவது திறந்தாங்களே சுவாமி. ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. 2 விஷயம், உங்களுடைய பக்தி தான் முதல் காரணம். பக்திக்கு வந்ததுக்கப்புறம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க 2வது காரணம். இது 2ம் சேரும்போது சுவாமி குருவா நமக்கு கதவை திறக்கிறாங்க. நித்யானந்தங்கிறது தினமும் ஆனந்தம். முன்னாடி எப்படி இருந்தோம், இந்த பசங்க படிக்கிற காலத்தில் எப்படி இருக்காங்க, 10th வரைக்கும். 10th வரைக்குமே பல பேரை படிக்க விடுறதில்ல, அதுக்குள்ளேயே வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் இருக்குது. இருக்காங்களா இல்லையா? எல்லாருமா 10th படிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அவங்க எந்த பொறுப்பும் இல்லை. அப்பா அம்மாவுடைய சம்பளத்தில், அப்பா அம்மாவுடைய உழைப்பில் அவங்க சாப்பிடுவாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க, தூங்குவாங்க, எல்லா காரியமும் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு நிலை அடைய அங்கே ஒர்க்கு அது இதுன்னு என்ன ஆகிடுறாங்க, டைவர்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலில் நிற்கிறாங்க. இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். அதுக்கு பேரண்ட்டு தான் காரணம். நீ சொல்லிவிடு, அவன் கேட்குறான் கேட்கல அது அவன் தலையெழுத்து. சொல்கிறது நம்ம கடமை. கடமைனா இதுதான் கடமை. குழந்தை கோச்சிக்க போகுது, குழந்தை சாப்பிடாது, எதுக்கு அப்படி பயப்படுறீங்க, என்ன அப்படி பற்றுன்னு கேட்குறேன். அறிவு இல்லாமல் என்ன பற்றுன்னு கேட்குறேன். அறிவு இருக்க வேண்டிய இடத்துல பாசம் நேசம்னு சொன்னீங்கன்னா அது நாசமாக போயிடும். நீ இருக்கிற வரைக்கும் கூடயே இருப்பியா எல்லா நேரமும். அதனால் அறிவை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நம்மளை வெறுத்தாலும் சரி, நம்ம மேலே கோவப்பட்டாலும் சரி, அறிவை பக்குவமான நேரத்தில் சொல்லணும். தெரிஞ்சு சொன்னீங்கன்னா அது பிரச்சனையே வராது. சந்தர்ப்பம் பார்த்து சூழல் பார்த்து உபதேசம் பண்ண வேண்டிய நேரத்தில் குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லணும். அது அப்படி போச்சா, அது அப்படி போச்சா, அது அப்படி போச்சுன்னா அப்படியே போயிடும். அப்புறமா நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. வளர்ப்பு சரியாக இருந்ததுன்னா எப்படி போகும்? வளர்ப்பு சரியாக இருந்தும் போச்சுன்னா அது தலையெழுத்து விட்டுடு. நீ சொல்ல வேண்டிய சொல்லிட்டல்ல, அது கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம். உன் பேச்சா கேட்கலாம். இதுதான் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாத கேஸ். அதெல்லாம் டீச்சர் திட்டினான்னு சூசைட் பண்ணிக்குதுல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சூசைட் பண்ணிக்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அது எப்படி கேட்குறேன். டீச்சர் திட்டுறாங்கன்னா எதுக்காக திட்டுறாங்க? அப்பா திட்டினாரு, டீச்சர் திட்டினாங்க, இதெல்லாம் உங்களை நான் சாகடிக்கணும்னா திட்டுறாங்க. பேரண்ட்டு சரி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது போய் தர ரொம்ப நிம்மதி. ஏன்னா அங்கே இருந்து இன்றைக்கி இல்லைன்னா வேற ஒரு காரணத்துக்கு அது போகுது. இன்றைக்கி இந்த காரணத்துக்கு போகுது. எல்லாம் என்னது, என்ன சொல்கிறது, எல்லாம் அல்பாயுஸ். பாவம் தலை விரிச்சு ஆடும்போது அப்படி போகும். என்ன பண்ணுறது, யார் பேச்சும் கேட்காது. அவன் நீ உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? அதனால் வளர்ப்பு ரொம்ப முக்கியம். சின்ன வயசில் நிறைய கற்றுக்குறாங்க குழந்தைங்க. அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய இன்சர்ட் பண்ணிடணும். அது உள்ளே போய்ட்டு அது வேலை செய்யும். இப்போ இந்த ட்ரிப்புக்கு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வரீங்கன்னா பெரிய, நான் சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ நன்மைகள் உள்ளே போய்டும். தேவர்கள் உள்ளே போயிடுவாங்க. ஒவ்வொரு சன்னதியிலும் உள்ள தேவர்கள் இந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னா அவங்க போய் உட்காந்துருவாங்க.
தனக்கு பிடிச்ச பாடி இது, நம்ம இந்த உடம்பை நம்ம ஆட்கொள்ளலான்னு தேவர்கள் வந்து உட்காந்துருவாங்க, நல்லவர்கள் உட்காருவாங்க, பரம்பொருள் உட்காரும். அப்புறம் அதுலேருந்து விளங்கும் அது. அப்புறம் துஷ்ட சக்திலாம் அது கெட்டு போகாது, வாழ்நாள் ஃபுல்லாக அது கெட்டே போகாது, எங்கேயும் பள்ளத்தில் விழாது. நிறைய இருக்குது சூட்சுமம். நம்ம இதில் 42 சடங்குக்கும் ஒன்று சயின்டிஃபிக் அர்த்தம் இருக்குது. நம்ம ஒன்றுமே தெரிஞ்சுக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிஞ்சுக்கல, ஒரு வேதமும் தெரிஞ்சுக்கல, ஒரு தியானமும் தெரிஞ்சுக்கல, ஒரு பூஜையும் தெரிஞ்சுக்கல, ஒரு சத்சங்கமும் தெரிஞ்சுக்கல, ஒரு குருவும் இல்லை, ஒரு சான்றோரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் சொல்லுது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னிச்சா அங்குஷ்டாபியாம் நமக அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நித்யானந்தம் பிரம்மம். பிரம்மங்கிறது எப்பயும் ஆனந்த ஸ்வரூபம்னு அர்த்தம். இப்போ நாம் யார்? நம்ம ஜீவன். பிரம்மையில் மாயா கவரப்பட்ட பிரம்மம். பிரம்மம் ப்ளஸ் மாயா சேர்ந்து என்னவா இருக்கும்? ஈசனாக இருக்கும் நம்ம. இப்போ ஈசனாக தோன்றலைன்னா ஈசன் தோண்டிட்டோம், ஹிரண்ய கர்ப்ப. இப்போ செயல்படுறோம் பிரம்மா. இப்போ நாமெல்லாம் யாருன்னா பிரம்மா. இப்போ நாம் அதை அறியிறமான இல்லை. ஏன்னா இந்த இதை பற்றி, காரியத்தை பற்றி ரொம்ப அற்புதமான மந்திரம் முண்டகோபநிஷத்தில் சொல்லுது. நான் விசாரம் அப்புறம் பண்ணுவேன், எழுதிக்கிட்டே வரேன், மந்திரங்கள்லாம் எழுதிட்டு வரேன். அதில் காரியம் அனந்தம்னு சொல்லுது. நீ இருந்தாலும் இல்லாட்டினாலும் காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும்பா. நீ ஒரு டூல், நீ ஒரு போல்ட் நட்டு. சுவாமியுடைய சிக்ஷையில் அது தோன்றும் நிறையும் நிற்கும் மறையும், தோன்றும் நிற்கும் மறையும், தோன்றும் நிற்கும் மறையும், தோன்றும் நிற்கும் மறையும். இப்படி என்ன பண்ணோம்? செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்? பிராணன் இருக்குது. பிராணன் சக்தி என்னது? கிரியாசக்தி. அது புத்தியாக செயல்படும் போது ஞானசக்தி. அது ஆசையாக செயல்படும் போது மனம், கிரியாசக்தி, இச்சாசக்தி. மனமாக இருக்கும்போது இச்சாசக்தி, புத்தியாக இருக்கும்போது ஞானசக்தி, பிராணனாக இருக்கும்போது உள்ளே போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். எப்படி வெளியில் வந்தோமோ அப்படி உள்ளே போகிறோம். அப்போ நீங்கள் என்ன தியானத்தில் பண்ணணும்னா, இந்த பிராணன் அந்த சித்தில் ஒடுங்கணும். சித்திலேருந்து தானே வெளியில் வந்திருக்கு இப்போ பிராணன். இப்போ நான் அதை தான் சொல்ல வந்தேன் சூக்ஷ்மத்தை. நீங்கள் பிரம்மத்தை உங்களுக்குள்ளே அறிய இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அறியலாம். அதுதான் சூட்சுமம். இப்போ அடியனுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை உடனே கொண்டு வருவேன். உடனே கொண்டு வரனா காரணம் என்னென்னா, நம்மளை அறிஞ்சு தான் வெளியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சோம். சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம். நம்மளை அறிஞ்சு தான். வெளியில் போய் 1000 நாலேஜுக்கு போக முடியுமா? உலகத்தை அறிய முடியுமா? அதனால் ஒன்றை அறிஞ்சால் உலகத்தை அறியலாம். சொல்கிறேன், உன்னை அறிந்தால் உலகத்தை அறியலாம். இப்போ சொல்கிறேன் இல்லையா, சித்து அவித்யா ரெண்டும் சேர்ந்த பிராணனா வந்து புத்தியாக மாறி, இந்த பிராணன் யாரை தொடர்பு கொள்ளும்னா, புத்தியை தொடர்றதுக்கு முன்னாடி புத்தி எங்கே இருக்குன்னா, சித்தம் அகங்காரம் மனம் எல்லாம் சித்தத்துக்குள்ளே இருக்கும். சித்தம் தான் பதிவு. இப்போ கர்மாவை எப்படி நம்ம வெல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேந்து வரக்கூடிய பதிவுகள் இருக்குல்ல, அதை புத்தி இதை செய்யலாம் இதை வேண்டான்னு சொல்லிடும். புத்தி இருந்தால் அதுக்கு தான் ஞானம் வேணுங்கிறது. புத்தி இல்லைன்னா நேராக செயல்படும், மனசோடு செயல்படும். அது மனசுக்கு அறிவு கிடையாது. அதனால் ஒரு நேரம் நல்லது பண்ணும், ஒரு நேரம் அது மூடை பொறுத்து இருக்குது. இந்த கிரக கோளாறுலாம் மாற்றுறாங்கல்ல. ஒரு நாளைக்கு உற்சாகமாக இருப்பாங்க, ஒரு நாளைக்கு டவுனாக இருப்பாங்க, ஒரு நாளைக்கு எல்லாரையும் கடிச்சு கொதருவாங்க, மூடு மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் மனசில் வாழ்கிற கேஸு. அங்கே 9 விதமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. புத்தியில் வாழ்கிறது ஏகரசமாக இருக்கும், விகாரம் அடையாது. நிறைய விகார சக்திகள்லாம் உங்களை இடிக்கும். வந்து பல சூழல்கள் இடிக்கும். வெளியில் வந்தால் பல சூழல்கள் இடிக்கும். புத்தி தான் கேடையும். அறிவு இருக்கிறவனை ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. மாயையாக இருக்கட்டும், மண்ணாங்கட்டியாக இருக்கட்டும், எதுவும் அறிவு இருக்கிறவன்ட்ட பாய்ச்சல் பலிக்காது. பலிக்காதுன்னு சொல்லுவாங்களா, பாய்ச்சல். அது இப்படி பாஞ்சிருவான்னு சிங்கமோ புலியோ சொல்லுதுன்னா மற்றவன் பயந்து ஓடுவான். மனமாக இருக்கிறவன், அறிவு இல்லாதவன் மனமாக இருக்கிறவன் ஓடுவான். அறிவு இருக்கிறவன் நிற்பான், வா வெயிட் பண்ணுறாங்க. வருமா? வராது. நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும். இயற்கையாக நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம்ல. நம்ம நினச்சதுன்னா நம்ம 3000 வருஷம் வாழணும்.
நம்மளை சார்ந்திருக்கிறவங்களும் 3000 வருஷம் வாழணும், நமக்கு பிடிச்சவங்களோடையே நம்ம வாழணும், அப்படிலாம் தோணுதா இல்லையா? வாழ விடுமா? வாழ்ந்தால் சந்தோஷம். வாழ விடலைன்னா என்ன பண்ணணும்? ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். நான் அதெல்லாம் நான் இப்படி நினச்சேன், உன்னை அவன் அப்படி நினைக்க சொன்னான். இப்போ இங்கே பிரச்சனையே என்னன்னா, நான் இப்படி நினச்சேன் உன்னை அவன் அப்படி நினைக்க சொன்னான். எல்லா விஷயத்திலும் நான் இப்படி நினச்சேன் உன்னை யார் நினைக்க சொன்னான்? திரும்ப திரும்ப அந்த கேள்வி உங்களை கேட்டு பாருங்கள். அறிவு இருந்தால் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லுவான். அக்செப்ட் பண்ணு, ஃபேஸ் பண்ணு, டேக்கிள் பண்ணு, பாஸ் பண்ணுன்னு சொல்லுவான். இதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இல்லைனா நீ இங்கே உதைக்கிற உதையில் அங்கே போய் விழுவ, அங்கே உதைக்கிற உதையில் அங்கே போய் விழுவ. ஃபுட்பால் கிரவுண்ட் ஆகிடும் வாழ்க்கை. புரியுதா? அதனால் நித்யானந்தம் பிரம்மம். சுட்டு வரலையும் கட்ட வரலையும் எடுத்து அடிப்பகுதியிலேருந்து அப்படி செய்யணும். இப்படி செய்வாங்க. அடிப்பகுதியிலேருந்து மேலே நீட்டுறது. அது ஒரு டச்சு. எதுக்கு? விரல்களெல்லாம் சுத்தம் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்குது. இந்த 5 விரல்களும் பஞ்சபூதம். இப்போ பார்த்தீங்களா, பிராணன் தான் பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, எல்லாமே பிராணன் தான். நேற்று ரொம்ப அழகான ஒரு உதாரணம் கொடுத்தேன். வெளிச்சம் இருந்தாலும் இருட்டு இருந்தாலும் தனித்தனியாக இருந்தால் கிரியேஷன் இல்லை. கிரியேஷனுங்கிறது ஒரு பிம்பம். பாம்பு பிறகுதானா? பாம்பு பிறக்கலை. இருட்டும் வெளிச்சமும் சேர்ந்தால் கயிறு பாம்பாக தெரியுது. வெறும் இருட்டு இருந்தால் பாம்புக்கு தெரியாது, வெறும் வெளிச்சம் இருந்தாலும் பாம்பு தெரியாது. இருட்டும் வெளிச்சமாக இருக்கிறதுனால தான் பாம்பு தெரியுது. அதனால் சம்சாரம் நமக்கு தெரியுது. இதையே 3 விதமாக பார்க்குறான் மனுஷன். ஒருத்தவன் எப்படி பார்க்குறான்னா, இந்த சிருஷ்டி திருஷ்டின்னு சொல்லுவாங்க. சிருஷ்டின்னா ஒரு காட்சி இருக்குது, அதை நான் பார்க்குறேன், அது சத்தியம், அதான் பார்க்குறேனே அப்படிம்பா. அப்போ சம்சாரத்தை அவன், உலகத்தை அவன் மெய்ப்பொருளான்னு நினைக்கிறான். இன்னொருத்தவன் சொல்கிறான், திருஷ்டி, நான் இருக்கேன், பார்க்குற இதெல்லாம் காட்சி தான். திருஷ்டி சிருஷ்டி, முன்னாடி சிருஷ்டி திருஷ்டி. சிருஷ்டினா ஏற்கனவே ஒரு ஜெகத் இருக்குது, திருஷ்டி நான் பார்க்குறேன், இது நான் பார்க்கும்போது அது உண்மையாக தானே இருக்குது, அதனால இது சத்தியங்கிறான். இன்னொருத்தவன் திருஷ்டி, நான் இருக்கிறனால தான் அதை பார்க்குறேன், அப்போ யார் மெய்ப்பொருள்? நான் தான் மெய்ப்பொருள், அது காட்சி அப்படிங்கிறான். இவன் மத்தியமான அதிகாரி. உத்தம அதிகாரி இருக்கிறான்ல, அவன் ஒன்றுமே இல்லைன்றான். அவன் ஒன்றுமே இல்லைங்கிறான். நோ சிருஷ்டியே கிடையாதுங்கிறான். இருக்கிறது பிம்பம் தானே. பிம்பம்னா என்னது? தோன்றும் நிற்கும் மறையும், சத்து இல்லையே. அப்போ நாம் ஜீவராசிகளும் பிம்பம்தான். எதனுடைய பிம்பம்? ஈசனுடைய பிம்பமாக இருக்கும். நாம் மட்டும் இல்லை, இந்த ஜெகத்து பஞ்சபூதம் எல்லாம் பார்க்கிற எல்லாம் பிம்பம். ஆச்சா? இப்போ நித்யானந்தம் பிரம்மம். அதனால் வாழ்க்கையை நித்யானந்தமாக இருக்கா? இப்படி ஒன்று இருக்கா? டெய்லி சந்தோஷமாக இருக்கலாமா? எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாமான்னு இருக்குப்பா. அந்த ட்ராக்கெல்லாம் நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு குரு இருந்தால் தெரியும். இருப்பானா? சரி, ஸ்வாகா சொல்லணும். அப்புறம் நித்யானந்தமய பிரம்மம். நித்யானந்தமும் பிரம்மம். நித்யானந்தமயங்கிறது பிம்பம். ஆனந்தமயம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொன்னோம்ல. ஆனந்தமயம்னா உங்ககிட்டேருந்து நான் வாங்குகிறேன் ஆனந்தத்தை. உங்ககிட்ட நெருங்கும் போது நீங்கள் பிரகாசிக்கிறீங்க, உங்ககிட்டேருந்து பிரகாசத்தை வாங்குகிறேன். சந்திரன் சூரியன்றது பிரகாசத்தை வாங்குறது, அது ஆனந்தமயம்னு வச்சுங்க. பிரகாசமயம். பிரகாசம் யாருக்கு எங்கேருந்து ஒரிஜினல் வருதோ அது பிரகாசம். அது புரியுதா? அப்போ சிவம் ஆனந்தம்னா சக்தி ஆனந்தமயம். அது புரியுதா? நித்யானந்தமயம் பிரம்மம். அப்போ சக்தியும் பிரம்மந்தான். இதுதான் ஈஸியாக புரியறதுக்கு நிலை, அலை, நுரை. அந்த பாயிண்ட்டு மறக்கவே கூடாது. அது பேஸ். அது எப்படி சச்சிதானந்தம் தான் சுவாமி முதல்ல அடியனுக்கு உபதேசம் பண்ணது. சச்சிதானந்தம் பிரம்மம் அப்படிங்கிற வாக்கியத்தை தான் அடியனுக்கு சுவாமி முதல்ல உபதேசம் பண்ண. முதல்ல இருக்கு டே 1
ஆடியோவிலேருந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த வார்த்தை. எல்லோரும் கடைசியாக சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. சுவாமி மேலேருந்து கீழே வந்தார். ஏன்னா சாரத்தை சொல்லிட்டாரு. எது ரத்ன சுருக்கமோ, எது மூலமோ, எது பீஜமோ அதை சொல்லிட்டார். அதனால் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக போச்சு எனக்கு. இல்லைன்னா உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. தெரிஞ்சிருந்தால் கூட சொல்ல தெரியணும்ல. நம்ம இப்போ எனக்கு தெரியுது, நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறேன். அங்கீகரிக்காமல் இருந்தேன். இதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்குங்கிறதுன்னு தெரியாது. ஆனால் செயல் இருந்துச்சு. ஒரு 6 வயசுல இந்த ஃபேமிலிலாம் ஒன்றும் சரி கிடையாது, உற்றார் உறவுலாம் ஒன்றும் சரி கிடையாது, நம்ம கல்ச்சரும் சரியில்லை, நான் இருந்த கல்ச்சர். எப்படி அந்த அறிவு வேலை செய்யும்? ஞானம் புரியுதா? அதுலேருந்து வெளியில் வரணும். சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் திருமலை ராயன்பட்டியிலேருந்து ராஜமன்னார்குடிக்கு படிப்பு மாறுனுச்சு. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணது, படிப்பு மாறுனுச்சு, எல்லாமே மாறிச்சு. அப்புறம் சென்னைக்கு 3 ஊர் தான், வேறு எங்கேயும் இல்லை. அதனால் இந்த நித்யானந்தமயம் பிரம்மம் அப்படின்னு மத்தியாபியாம் வசட். இந்த வசட்டு சுவாகா இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. இதை முன்னோர்கள் இந்தந்த நேரத்தில் இதை சாப்பிட இது கொடுக்கும்போது அன்னத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது சுவாகா பண்ணணும், பித்ருக்களுக்கு பண்ணால் ஸ்வதா பண்ணணும், பெரியவங்களை பார்த்தா நமக சொல்லணும் அப்படின்னு ஒரு கணக்கில் வச்சுருக்காங்க. அர்த்தம் கிடையாது. புரியுதா? அதனால் நித்யானந்தமய பிரம்மம் மத்தியாபியாம் வசட். வசட்டுங்கிற வார்த்தையை வசட்டு, ஹும்பட்டு, ஸ்வாகா, நமக அதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிறது. சில நேரத்தில் கன்ஜக்ஷனாக இருக்கும், சில நேரத்தில் ஒரு மாத்திரா குறைவாக போடுவாங்க, அர்த்தம் இல்லாமல் மாத்திராவை அந்த சந்தத்தை பூர்த்தி பண்ணும். அதனால் அது இருக்குது. சரி, இப்போ திரும்ப அங்கநியாசத்தில் மகா வாக்கியத்தை திரும்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் சொன்னோம்ல. ஹிருதயாய நமக, ஹிருதயம் சுத்திகரிக்கட்டும். ஹிருதயத்தை தொடணும், 3 வரலால் ஹிருதயத்தை தொடணும், நெஞ்சை தொடணும். நித்யானந்தோ பிரம்மம் சிரசே ஸ்வாகா, சகசிராரத்தை தொடணும். நித்யானந்தமயம் பிரம்ம சிக்காயவசர், கட்ட வரலால் இந்த பின்பகுதியில் பிடரியில் ஒரு பள்ளம் இருக்கும், அந்த இடத்த தொடணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பூஜையில் நடக்குது. இதெல்லாம் அப்போ பார்த்துங்க. பக்தி யோகத்தில் உள்ளது ஞான யோகத்தில், ஞான யோகத்தில் உள்ளது பக்தி யோகத்தில் இருக்குது. பக்தி யோகத்தில் உள்ளதை ஞான யோகத்தில் ஏற்றுக்க மாட்டான். ஞான யோகத்தில் உள்ளதை பக்தி யோகம் ஏற்றுக்கும். ஏன்னா அது மதர், எல்லாத்தையும் ஏற்றுக்கும். புரியுதா? சரி, அடுத்தது யோவை பூமா. யோவை பூமா கவச்சாய ஹோம். இடது கை இப்படி மடித்து வலது கை இப்படி மடித்து 2 தோள்பட்டையும் தொடர்றது, அது பேர் கவச்சாய ஹோம். கவச்சாய ஹோம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு, கவசம். யோவை பூமாதிபதி. பூமானா எல்லா ஜீவராசிகளும் பூமா, எல்லாம் இதுக்குள்ளே அடங்குது. எல்லா மந்திரங்களும் பூமா. எது பெரியதோ அது எல்லாம் பூமா. பூமான்னு பேர் வைப்பாங்க தெரியுமா? லக்ஷ்மிக்கு ஒரு பேர் இருக்குது. பூமியில் எவ்வளவு ஜீவராசிகள், மரங்கள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இதானே. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் தான் பூமா. அதனால் பூமா கவச்சாய ஹோம். யோவை பூமா அதிபதி நேத்திரத்திரையாய. இந்த மோதிரவர்களால் நடுநெற்றியை தொடணும். நேத்திரத்திரையாய பௌஷட். வௌஷட் சொல்லுவாங்க, பௌஷட் சொல்லுவாங்க. வாவும் பாவும் மாறி மாறி வரும். அதே மாதிரி ராவும் லாவும் மாறி மாறி வரும். ஏகமேவா அத்வதீயாம் பிரம்ம. ஒன்றே, இரண்டல்ல. ஒன்றே பிரம்மம், இரண்டல்ல. ஆனால் 2ஆக செயல்படுது.
எப்படி ஆகாசமும் காற்றும் போல், நெட்வொர்க்கும் சிம் கார்டும் போல் ஒன்று தான். சிம் கார்டு இல்லைன்னா நெட்வொர்க் வேலை செய்யாது, நெட்வொர்க் இல்லைன்னா சிம் கார்டு வேலை செய்யாது, நெட்வொர்க்கும் சிம் கார்டும் வேலை செய்யலைன்னா இந்த செல்ஃபோன் வேலை செய்யாது. புரியுதா? அரிய உதாரணம் அது. இப்போ நமக்கு இதில் லௌகிகத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது, அந்த காலத்தில் இல்லை. அதனால் இதெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஏக்கமேவ அத்விதீயம், ஒன்றே, எல்லாம் வார்த்தையை சொல்லிடுச்சு. அத்வைதம்னு எத்தனை இடத்துல சொல்லுது வேதம். துவைத்தம்னா எங்கேயும் சொல்லாது, விசிஷ்ட அத்வைதம்லாம் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா சகுனத்தை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அதுக்காக சகுனத்தில் சகுன பிரம்ம வழிபாடை ஈஸியாக பிடிக்கலாம், இறைவனை பக்தி யோகத்தில் ஈஸியாக பிடிக்கலாம். ஞான யோகத்தில் சண்டையே இருக்காது, பக்தி யோகத்தில் சண்டை இருக்கும். ராமனா கிருஷ்ணனா நரசிம்மரா பார்த்தசாரதியான்னு சண்டை இருக்கும். முருக பக்தரா பிள்ளையார் பக்தரா சிவபக்தரா சக்தி பக்தரா ஆர்குமெண்ட் இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தவங்க பையன் பேர் பார்த்தீங்களா, சக்தி சிவமுருகன் பேர் பாருங்கள். ருத்ராட்சம் போட்டு விடுங்கன்னு வந்தாங்க. என்னப்பா பேருன்னு கேட்டால் சக்தி சிவமுருகன். சத்து சித்தானந்தன்னு அர்த்தம் வேதாந்த பார்வையில். எப்படி பக்தி பாருங்கள், குழந்தை அது மாதிரி விளங்கும். இறைவன் பேரை வச்சா குழந்தை விளங்கும், ரிஷிகள் பேரை வச்சா குழந்தை விளங்கும். மரமட்டைகள் பேரை வச்சின்னா மரமட்டைகளாக தான் இருக்கும். பூ மாதிரி பூ பேரை வச்சின்னா என்னவாக இருக்கும்? பூவோடைய வாழ்க்கை என்ன, அதோடைய பிரகாசம் என்ன? அதுக்கு தான் முன்னோர்கள் இறைவன் பேரை வச்சாங்க. இங்கே இருக்கிறதே எல்லாமே இறைவன். அப்புறம் என்ன புதுசாக நீ ஒன்று நேரடியாக வச்சுட்டு போக வேண்டியது என்ன சுவாமி பேரை? எனக்கு பிடிச்ச நான் வச்சுக்கிறேன்னா அதுக்கு பிடிச்ச அது பண்ணும். நடிகர் பேரை வைக்கிறேங்கிற, நடிக்க போகுது அது நாளைக்கு. என்ன அவங்க தத்துவம்? சரி, ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்மம் அஸ்ராயபட். இந்த உள்ளங்கையில் இந்த 3 விரலால் 3 சுற்று சுற்றி, தலையை ஒரு சுற்றி சுற்றி 3 தட்டு தட்டணும். அது அஸ்ராயபட். பூர்புவஸ்வரோம் இது வந்து காப்பு. இங்கே உட்காந்துருக்கிற இடத்துல தியான காப்பு, ஜப காப்பு, கவசம். பூர்புவஸ்வரோம் இது திக்பந்தகா. தியானம். இப்போ தியானம் பண்ண போகிறீங்க. இறைவனை எப்படி பார்க்குறீங்கன்னா பரமம் சுகதம் கேவலம் ஞானமூர்த்தி நித்யானந்தம் ககனசதுர்ஷம். இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து தான் சுப்ரபாதத்தில் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. மேகவர்ணம் சுதாங்கம்லாம் வரும்ல, சுபாங்கம். பரம சுகதம் அர்த்தம் புரியுதா? கேவலம் ஞானமூர்த்தி, ஞானமூர்த்தி ஸ்வரூபம் பிரம்மத்தை சொல்லுது. தியானம் அப்படி நினைக்கணுமா? யாரை? பிரம்மத்தை இப்படி நினைக்கணும். யார் அந்த பிரம்மம்? அது அப்புறம் நீங்கள் தான் சொல்ல போகிறாரு. பரம சுகதம், எப்போதும் சுகமாக இருக்கியா? கேவலம் ஞானமூர்த்தி, ஞானமூர்த்தியாக இருக்கியா? நித்யானந்தம், சந்தோஷமாக இருக்கியா? ககன சதுர்சம், ஆகாயம் போல விரிஞ்சு பறந்து இருக்கியா உன்னுடைய சந்தோஷம்? தத்துவமசி லட்சியம், அது நீயாக இருக்கிறாய் என்பது தான் லட்சியம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா அது நீயா இருக்கிற வெறும் அறிவு தானே. எவ்வளோ விரிந்து பறந்து சொல்லுது கருத்தை. எத்தனை மந்திரங்கள் யாருமே சொல்லலையப்பா. இதெல்லாம் 10 வயசில் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? 30 வயசில் வெளியில் வந்திருப்பான், தெளிவாக இருப்பான். 30 வயசில், 10 வயசில் இதை தெரிஞ்சால் 20 வயசில் இதை மனனம் பண்ணுவான். வார்த்தைகள் உள்ளே போகிறதெல்லாம் தானாக வேலை செய்யும். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் போடுற விதை எல்லாமே பக்தி யோகம். இத்தனை கோடி ஜென்மாவாக பக்தி யோகத்திலே இருந்தவங்கள ஞான யோகத்துக்கு நான் அங்கே அதை சர்வீஸ் பண்ணேன், இங்கே இதை சர்வீஸ் பண்ணேன், யாருமே எனக்கு சொல்லித்தரல, இங்கே தான் எல்லாம் சொல்லித்தராங்கன்னா அதெல்லாம் செங்கல் மாதிரி அடிப்படை ஆதாரமாக இருந்ததுனால தான் இங்கே இது சொல்லப்படுகிறது.
இதில் வந்து சொன்னேன், நான் அந்த இதில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் இவ்வளோ நாள் இருந்தேன், இவ்வளோ சர்வீஸ் பண்ணேன், அன்னதானமும் வெஜிடேரியனாக என்னை மாற்றினாங்க, அங்கே இது மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லித்தரலன்னா, இருக்கும் இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடுறது தவறு. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, உனக்கு இது வாங்கிறதுக்கான தகுதியை அங்கே உருவாக்கியிருக்கான் இறைவன். எல்லாமே இறைவன் பண்ணுறாங்கிற அறிவு இருந்துச்சுன்னா எங்கேயாவது யார் மேலேயாவது பகை வருமா, குழப்பம் வருமா? எல்லா சாதுக்களும் ஒன்று தான் சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா ஞானிகளும் எல்லா குருமார்களும் ஒன்று தான் சொல்கிறாங்க, ஒன்றை தான் சொல்லுவாங்க. அன்றைக்கி யாரோ சொன்னாங்க, ஜி நீங்கள் சொன்னதை டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் வேதம் தான்ப்பா பிரமாணம். யார் யாரோ எங்கெங்கேயோ பிறக்கிறோம், எல்லாரும் ஒன்றை நோக்கி பேசுகிறோம், எல்லாரும் ஒன்றை நோக்கி பயணிக்கிறோம். ஒரு குருவை இன்னொரு குரு பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க தனித்தனியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன உபதேசிக்கப்பட்டதோ அதை தான் அவங்க பேசுவாங்க. சொந்த கருத்து எந்த சத்குருவும் பேச மாட்டாங்க. நம்மளுடைய கருத்தை கொஞ்சம் இடையில சேர்த்து விட்றது, கோத்து விட்றது, இதெல்லாம் எந்த லெவல்லனா உபநிஷத்து பேசுகிறவன் பேச மாட்டான். உபநிஷத்து பேசுனா தான் சத்குரு. ராமாயண மகாபாரதம் பேசுகிறவங்கெல்லாம் சத்குருன்னு நினச்சிக்காதீங்க. தத்துவங்களை கதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க குருவாக மாறலாம். இது கதா கால சேபம் இல்லை. கதையை சொல்லி காலத்தை சேபம் பண்ணுறது. சேபம் பண்ணுறதுன்னா இந்த டைம் பாஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதல்ல இது மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை நேரடியாக தொடர்பு கொள்கிற நிர்குண பரபிரமத்தை நேரடியாக மந்திர வார்த்தைகளால் தொடர்பு கொள்கிறோம். யாருக்கும் அறியாத அரிய பொக்கிஷம், கிடைக்காத அரிய பொக்கிஷம். யோகிதை இருக்கிறதுனால இது உங்களுக்கு கிடைக்கிது, நீங்கள் பெறுறீங்க. அத்தனையும் உதாரணம் சொல்லியாச்சு. அதனால் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி நித்யானந்தம் ககன சதுர்ஷம் ஆகாயம் போன்றவன். யார் அது? தத்துவமசி. அது நீதான். இதுக்குள்ளே எல்லாம் யார் இருக்கிறாங்களோ அவன்தான் உன்னுள் இருக்கிறான். சூரியனில் யார் அக்னியாக இருக்கிறானோ, பிராணனாக இருக்கிறானோ, ஈசனாக இருக்கிறானோ அவன்தான் உங்களுள்ளேயும் இருக்கிறான். அதோட தொடர்பு கொள்ள. எப்படியா தொடர்பு கொள்ளுது? விசாரம் பண்ணு, சிரவணம் பண்ணு, ஏகாந்தமாக உட்காந்து தியானம் பண்ணு. லட்சியம் என்னது? தத்துவமசின்னு குரு சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கணும். பொய்யா ஏற்றுக்கிறது இல்லை. குரு பொய்யாவும் சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு தத்துவமசி சொல்லுவாங்களா? இன்னும் தீட்சையே கொடுக்கல. டைரெக்டாக. என்ன காரணம்? பூர்வாங்க வேலையெல்லாம் முதல்ல பண்ணிட்டு வா. அதுக்கப்புறமா நான் இருந்தா நீ இருந்தா உனக்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு முருகப்பெருமான் ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு. தத்துவமசி லட்சயம். அடுத்தது இனி தியானம். வார்த்தையெல்லாம் சொல்லியாச்சு. மகா வாக்கியம்லாம் என்ன சொல்லியாச்சு? அயம் ஆத்மா பிரம்மம், பிராக்யான் பிரம்மன், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே சொல்லியாச்சு. சத்யா ஞானம் ஆனந்தம் சொல்லியாச்சு. சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லியாச்சு. எல்லாம் யார்? இவ்வளவு பெருமைகள் நமக்கு இருக்கா? இருக்கு. நீ தெரியாத, தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணு? அதை ஆராய்ச்சி பண்ணு. அது பேர் தான் மனனம். குரு வணக்கம். ஏக்கம் ஒருத்தர் தான் போதுமா? குரு லட்சணம் வணக்கம் சொல்கிறான். குரு வணக்கம். ஏகம் ஒருத்தர் தான் குரு. நித்தியம் அழியாதவர், நிர்மலம் தூய்மையானவர், அச்சலம் உறுதியானவர், சர்வம் எனக்கு எல்லாம், தி புத்தி, சாட்சி பூதம் சாட்சியாக இருக்கார், பவாதீதம் பாவதீதம் பாவத்தை கடந்த உணர்ச்சியை கடந்தவர், உணர்வில் இருக்கிறாங்க, அதாவது துரியத்தில் இருக்காங்க. பாவதீதம் உணர்ச்சி கடந்த இருக்கிறது உணர்வு. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்ச்சிங்கிறது மனம், உணர்வுங்கிறது புத்தி. நிர்குண திரிகுண ரகிதம். 3 குணம் கடந்தாச்சு. ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் கடந்தாச்சு. 3 உடம்பு, 3 அவஸ்தா, 3 குணம். இந்த எல்லாம் அத்ரி 3 3 கடந்தீங்கன்னா நீங்கள் ரிஷி. எந்த ரிஷி? அத்ரி ரிஷி.
துரியத்துக்கு வந்துட்டிங்கன்னா அத்திரி ரிஷி. சத்குரும் கடைசி வார்த்தை. சத்குரும் தம் நமாமி, தங்களை வணங்குகிறேன். மந்திரம் சொல்லுது, இப்படிலாம் சொல்லணும் நீ, அப்படி சொல்லுது. வழி காமிக்குது நமக்கு எப்படி கடவுளை வணங்கணும், எப்படி குருவை வணங்கணும். ஏன்னா இது எல்லா தத்துவமும் இறைவனுக்கு உள்ள தத்துவம் அப்படியே குருவுக்கு கொண்டு வராரு. ஏக்கம் ஏக்கம். ஏன் ஒரு குரு இருக்கு? நம்ம குருக்கு தெரியாதா ஒன்றும்? முருகன் தெரியாதா ஒன்றும்? கிடைக்கிறத மகத்தே கிடச்சிச்சு, நமக்கு டைரெக்டாக கிடச்சிடுது. நமக்கு கிடைக்கிறதெல்லாம் மேன்மை தான். யோகமும் சரி, குருவும் சரி. அச்சா, அத்த மகாவாக்கியானி 22வது மந்திரம். அத்த மகாவாக்கியானி சத்வாரி, இப்போ தான் 4ஆக பிரிக்கிறான். யதா பிராக்யான் பிரம்மம் தனியாக எடுத்து சொல்லுது. பிரக்ஞான் பிரம்மம். ஓம் அகம் பிரம்மாஸ்மி, ஓம் தத்துவமசி, எல்லாத்துலேயும் ஓம் சேர்த்து சொல்லுது. ஓம் அயம் ஆத்மா பிரம்மம். தத்துவமசி இது பேதவாச்சக்க இதம் ஏ ஜெயந்தி. யார் இந்த 4 வாக்கியங்களை நன்றாக அறிந்து உணர்ந்து ஜபித்து மனனம் செய்து அறிவிலிருந்து அனுபவத்துக்கு வருகிறீர்களோ அவர்கள் அனுபூதி பெறுவீர்கள். சிவசாயுஜ்யம், சிவத்தோடு 2 கலத்தல். சாலோகம் சாரூபம் சாமீபியம் சாயுஜ்யம். இப்போ முருகனை வழிபடுறது உங்களுக்கு வீடு பக்கத்தில் இருக்கணும், அது சாலோகம். சாரூபம்னா அவருடைய விபூதி, அவருடைய ருத்ராட்சம், அவருடைய தரிசனம், இதெல்லாம் என்னது? சாரூபம். உங்களை பார்த்தா ருத்ராட்சத்தை பார்த்தா முருகன் ஞாபகம் வரணும். உங்களை பார்த்தா பச்சை வேஷ்டியை பார்த்தா முருகன் கோவில் போல் அப்படின்னு தோணுதா இல்லையா? அது சாரூபம். சாமீபியம், பக்கத்தில் இருக்கீங்க, டெய்லி அவரை பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்த 5 நிமிஷத்தில் நீங்கள் கோயிலுக்கு வந்துடலாம், 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அதனால தான் அந்த காலத்தில் கோயிலை சுற்றி அக்ரஹாரம் இருக்கும். எந்த கிரகமும் உள்ளே நுழைய முடியாது. கிரகம். ஏன்? சுவாமி சாநித்தியத்தில் இருக்காங்க. 5 பிரகாரம் கோவிலுக்கு இருக்குன்னா 6வது பிரகாரம் அக்ரஹாரமாக இருக்கும். எதுக்கு? சுவாமியோட அருகில் இருக்கணும், லோகத்தில் இருக்கணும், சாரூபத்தில் இருக்கணும், சாமீபியத்தில் இருக்கணும். இதெல்லாம் டெய்லி நடக்கிற அதே தான் டிட்டோ குரு. இப்போ வேதம் 7 to 9 செங்கல்பட்டில் குரு இருக்கார், அங்கே வர சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். குரு உபநிஷத் தெரியணும்னு இங்கே கற்றுக்கிட்டீங்க. இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கான் அந்த பையன், ஃபீல் பண்ணுறானா இல்லையா? நாகர்கோயிலில் ஒரு பையன் இருக்கான், இன்னொருத்தர் நாகர்கோயில், ஒருத்தர் யூஎஸ்ஏயில் இருக்கார், ஒருத்தர் யூஏயில் இருக்கார், எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க. அவங்கள யோசனை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டான். குமரகுண்டம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு அந்த குமரகுண்டத்தை பார்க்க மாட்டோமா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல. அதான் சாமீபியம். புரியுதா? குரு கிடச்சிருக்காங்க, அந்த லோகத்தில் இருக்கீங்க. அடுத்த 10 இதெல்லாம் அட்வான்டேஜ். அதெல்லாம் புரிஞ்சுக்கல. எல்லாம் போன பிற்பாடு காலம் கடந்து புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்போ தான் புரிஞ்சுக்கணும். இதுதான் சரியான நேரம். இப்போயாவது விழிச்சுக்கிட்டோம்ல. இதெல்லாம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, அனுபவித்தோம். அர்த்த மகத்துவம் புரிஞ்சு அனுபவிக்கலை. குரு செங்கல்பட்டுக்கு வா, சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கேன் வா. இப்போ நான் வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், விழுப்புரம் போயிட்டேன், முடிஞ்சா வா, இல்லாட்டி போ அப்படின்ற ஆரம்பிச்சுங்க. என்ன பண்ணுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வரைஞ்சின்னு வைங்க, அவ்வளோதான் உங்கள் கதை. இப்போ புரியுதா? எவ்வளோ வேல்யூபிளான ஒரு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு டெய்லி. சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கலாம், அடியன் சாதாரணமாக எடுத்து. நான் அடியன் விளையாட்டாக பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியும். விளையாட்டாக தானே பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ஸ்ரத்தையாக அதை பிடிச்சிக்கணும், கடிமாக பிடிச்சிக்கணும். அதுக்காக பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. மைண்ட் செட் பண்ணிங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரீயாக தானே இருக்கோம் நம்ம. ஏன்னா ஏதாவது கண்டிஷன் இருக்கா? ஏதாவது தகுதி வச்சுருக்கோமா? கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா? இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள்லாம் அடியார்கள்,
நானும் உங்களுக்குள்ளே ஒருத்தவன் முருகன் என் மூலியமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கான். எவ்வளோ மகத்தை அவனுடைய கருணை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு சொல்ல வரேன். முருகனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இது. எனக்கு சந்தர்ப்பம் பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைப்பேன். நன்றி சொல்கிறது ஒரு நாடி, சிறப்பு நாடி. அது எல்லாருக்கும் திறக்கிறது இல்லை. இந்த மூடன் மாதிரி மூடி இருக்குது, அதை திறக்கிறான் முருகன். நீங்கள் 10 பேருக்கு விளக்கு ஏற்றணும். அது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய, எனக்கோ முருகனுக்கோ நீங்கள் பிரதிபலன் ஏதாவது செய்கிறீங்கன்னா 10 பேருக்கு விளக்கேற்றி விடுங்க. அதே பிராணசக்தி நிரம்பி இருக்கும். இந்த விளக்கு ஏற்றுங்க. வீட்டில் சொன்னால அணையா விளக்கு பிராணசக்தி நிரம்பி இருக்குது. எங்கள் வீட்டில் நிரம்பி இருக்குது. நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். அணையா விளக்கு ஐம்பொன்னில் தான் பண்ணணும்னு இல்லை. சாதாரண பித்தளையில் பண்ணுங்க, இல்லை மண் விளக்கில் அகலில் கூட விளக்கு ஏற்றுங்க. நீ வச்சுருக்கிற பணமெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் லோகஷாமன்னு நினச்சி பண்ண அந்த எண்ணம் வைப்ரேட் ஆகும். ஒரு சன்னதி மாதிரி ஆகிடும் உங்கள் வீடு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கு. அதனால சொல்கிறேன். எனக்கெல்லாம் பிராமணர் வீடெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாலாம் காட்டுறாங்க பழைய படங்கள். ராமானுஜர் கலைஞர் டிவியில் போட்டாங்க 493 இது எபிசோடு. அதில் ஐயங்கார் ராமானுஜர் வரலாறு இது பார்க்கும்போது அந்த வீடெல்லாம் பார்த்தா, அந்த கல்ச்சர்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க, அரிய வாழ்க்கை, தேவலோகம் மாதிரி இருக்குது. கலைஞர் இறுதியாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. ஒரு 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 உள்நோக்கம் இல்லாமல் பேசுகிறேன், அரசியல் பண்ணி விட்றாதீங்க. ராமானுஜர் வரலாறு ஒரு புதைஞ்சு கிடந்த பொக்கிஷம். போகிறப்ப ஏதோ புண்ணியத்தை பண்ணிட்டார். பெரிய புண்ணியம், மகா புண்ணியம். ஒவ்வொரு எபிசோடும் பாருங்கள். பூரணமான பக்தி அப்படியே சொட்டுது. மற்ற விஷயங்கள் பிடிக்குதோ இல்லையோ, இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக சொல்கிறேன். இந்த எபிசோடு 1 பாருங்கள், ஒன்று பாருங்கள். அப்புறம் சொல்லுங்கள். யூடியூப்பில் இருக்குது. பிரஜானம் பிரம்மம் பிரம்ம அஸ்தி பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மம் தத்துவமசி இது பேதவாச்சகம் இதம் ஏ ஜெயந்தி. இந்த 4 நன்றாக அறிந்து உணர்ந்து ஜபித்து மனனித்து அனுபவிக்க சிவசாயுஜ்யம். அதுக்கு வந்துச்சு இவ்வளோ பேச்சு. சிவசாயுஜ்யம் உங்களுக்கு நிர்ணயமாகிறது. பாஜோ பவந்தி, அதுக்கு பாத்திரமாகறீங்க. அருகதை ஆகுது. அருகதைன்னு சொல்லுவாங்க. அர்ஹத் சம்ஸ்கிருத வார்த்தை. நம்ம அருகதைன்னு சொல்லுவோம். அர்ஹத். புரியுதா? இது வரைக்கும் 22 மந்திரம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இருக்கட்டும். மிச்சத்துக்கு நாளைக்கு பார்க்கலாம். எத்தனை பேஜ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 7 மந்திரத்துக்கு சமம். இது வரைக்கும் இருக்கட்டும். 22 வரைக்கும் பார்த்துருக்கோம். 23 நாளைக்கு பார்க்கணும். अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल. வெற்றிவேல் முருகனுக்கு கரோர். நிறைய மதிப்பே உயர்ந்துச்சு அந்த சீரியல் பார்த்தோன்னே.